நான் நடிக்கலன்னா தான் ஆச்சரியம். ஆமா. என்ன சார் இப்படி நடிக்கிறீங்க? ஏன்னா எம்ஜிஆர் முடியல, சிவாஜி முடியல, நான் மனோரமா ஆச்சியோட, ஜெமினி சாரோட அவங்களோடலாம் இருக்கும்போது என்ன ஆகும்? பூக்கூடைக்குள்ள எடுத்துட்டு போய் நீங்க எத வச்சாலும் அந்த வாசம் தானே வரும். நீங்க வெறும் கட்டையும், குப்பையும் கொண்டு போய் வச்சாலும் அந்த குப்பைய எடுத்து மோந்து பார்த்தீங்கனாலும் மல்லிப்பூ வாசம் தான் வரும். பிகாஸ் இட்ஸ் பீன் வித் தட். அந்த மாரி சார் இசையோடயே சின்னதுலேருந்து இருந்தாங்க அப்படின்றது வந்து அதனால தான் இன்னி வரைக்கும் தமிழ்நாடே பரபரப்பா இருக்கு. லிங்குசாமி இருப்பாங்க, கருப்பண்ணி இருப்பான், ராதாமோகன் இருப்பான், தரணி இருப்பாங்க, நான் இருப்பேன். ஸோ இது எல்லாமே வந்துல எவனுக்குமே ஷூட்டிங் இல்லையான்ற மாதிரியே இருக்கும். அந்த டைம்ல எல்லாருமே வந்து நம்மளுக்கு இப்போ என்னுடைய கேரியர் பில்டப் ஆகிறதுக்கு இவங்கெல்லாம் காரணமா இருந்திருக்காங்க. சி வை ஷுட் யூ டேக் லைக் நான் என்னமோ பண்ணேன்னா அவங்க ஒண்ணுமே தெரியாத ஒரு லூசு போய் அங்கே உட்காந்தாலும் அவனுக்கும் அதான் மரியாதை. அப்படியே கேபி சார் வந்தாலும் ஒரு ஒரு ஸ்டால்பர்ட் வந்தாலும் அவருக்கும் அதே தான் மரியாதை. பிகாஸ் ஹீ நோஸ் நோ அந்த ஜோதியில் ஐக்கியமாயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அப்படி ஆயிடும். மெலடி கிங் வித்யாசாகர். நான் நடிக்கலன்னா தான் ஆச்சரியம். ஆமா. என்ன சார் இப்படி நடிக்கிறீங்க? ஏன்னா எம்ஜிஆர் முடியல, சிவாஜி முடியல, நான் மனோரமா ஆச்சியோட, ஜெமினி சாரோட அவங்களோடலாம் இருக்கும்போது என்ன ஆகும்? பூக்கூடைக்குள்ள எடுத்துட்டு போய் நீங்க எதை வச்சாலும் அந்த வாசம் தானே வரும். நீங்க வெறும் கட்டையும், குப்பையும் கொண்டு போய் வச்சாலும் அந்த குப்பையை எடுத்து மோந்து பார்த்தீங்கனாலும் மல்லிப்பூ வாசம் தான் வரும். பிகாஸ் இட்ஸ் பீன் வித் தட். அந்த மாதிரி சார் இசையோடயே சின்னதுலேருந்து இருந்தாங்க அப்படின்றது வந்து அதனால தான் இன்ன வரைக்கும் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 30-35 ஆண்டு காலமாக இன்றும் அன்னைக்கு நீங்கள் ஸ்டேஜில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அவங்கள ஒவ்வொரு கான்சர்ட்லேயுமே இல்லை, த பீப்புள் ஆர் ரேவிங். ஏன் நாட் ஓன்லி அதாவது வந்து அந்த ஒரு இன்ஸ்டன்ட் பப் கல்ச்சர் கிடையாது அந்த ஸ்டேஜில் இருந்தது. தே கனெக்ட். ஒரு அம்மா கையில் கை குழந்தைய வச்சுட்டு ஆடுறாங்க. விச் கேன் நெவர் ஹேப்பன் இன் எனி இயர். இது வந்து 2 ரவுண்டை போட்டு உட்காந்து அது கிடையாது. ஸோ இது டைரக்ட்லி கனெக்ட்ஸ். அவங்களோட கனெக்ட் பண்ணாங்க. அந்த மாதிரி அவங்களோடலாம் நம்ம அந்த அவங்களோட பீரியடில் அதுவும் ஒர்க்கராக ஒரு டிரெக்டராக ஒரு மியூசிஷியனாக சேர்ந்து பணியாற்றுறதுலாம் பாக்கியம் தான். அந்த பாக்கியம் உங்களுக்கு எப்படி ஏற்பட்டது? தி ஃபர்ஸ்ட் மீட் அந்த கனெக்ட் உங்களுக்கு எப்ப ஏற்பட்டது? நான் திருப்பி சொன்னா திட்டுவாரு, நீங்களும் திட்டுவீங்க. அந்த படிக்கட்டு தான். படிக்கட்டு தான் சார். படிக்கட்டுனால அது வந்து சபரிமலை படிக்கட்டு மாதிரி. அது சபரிமலைக்கு ஒரு 18 படிக்கட்டு. அதான் அந்த படிக்கட்டே உங்களுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்துக்கு பெரிய காரணம். அதான் நான் சொல்றேமா, அவர் வந்து அப்படி ஒரு ரிவால்விங் சேர்ல உட்காந்துட்டு ப்ளீஸ் அப்படின்னா பெல் அடிச்சு உள்ள வர சொல்றது அதெல்லாம் இருக்கவே இருக்காது. ஓகே, அவர் பார்க்கணும்னாலே அந்த சேருக்கிட்ட இப்படி சாஞ்சு இப்படி நின்றுட்டு இருப்பார். அப்படி சாஞ்சு அப்படி நிற்பாரு, அப்படி இருப்பாரு. அப்படின்னா அவர் அந்த பக்கம் நிற்பாரு. இந்த நீங்க சொன்ன மாதிரி கையில 2 டீ தான் இருக்காது. அப்படிதான் சார்கிட்ட எனக்கு ஏன் இது வரைக்கும் கனெக்ட் ஆக முடியுதுன்னா, அது நான் பார்த்த முதல் நாள் அப்போஸ் எல்லா ப்ரொடியூசர்கிட்டையும் மியூசிக் டேரக்டர் பார்க்கறதுக்காக வருவாங்க, ப்ரொடக்ஷன் மேனேஜர் வருவாங்க. நீ சந்தானம்னு நினைக்கிறேன், இந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் சந்தானம் தான் என்னை கூட்டிகிட்டு வந்து கவிதாலயிலேருந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அஃபிஷியலாக. சார்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னு உடனே அதாவது ஒரு விஷயம் இருக்கும். இப்போ ஒரு ஆர்ட்லூஸ் நானே என்னை யாராவது பார்க்க வராங்கன்னா நீங்களாம் போயிடுங்க ரைட் ஓகே அப்படின்னு ஆரம்பிப்பேன். ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் கூட நின்றுட்டு இருந்திருப்பாங்கல்ல, அது வந்து ஒரு டைரக்டராக இருக்கலாம், இல்லை வேற யாராக இருக்கலாம், அவங்க யாருமே கிளம்ப மாட்டாங்க. அவங்களோட அந்த ஜோதியில் நம்ம ஐக்கியமாயிடணும், அந்த ஆற்றுல நம்ம கலந்துடணும். அது நம்ம தனியாக நம்மளை எதிர்க்க ஒரு சேர் போட்டு இந்த பக்கம் ஒரு நடுவில் டேபிள், இந்த பக்கம் அவர் இருப்பார், ஏசி, கதவை சாத்திட்டு சார் நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க, அதெல்லாம் இருக்கவே இருக்காது. அது வந்து அதை அந்த ஜோதியில் நாங்கள் ஐக்கியமாயிடும். இன்ஃபேக்ட் அந்த பீரியட்லமா ரன் டைம்லாம் சார் தான். அப்போ வந்து தமிழ்நாடே பரபரப்பாக இருக்கு. லிங்குசாமி இருப்பாங்க, கருப்பண்ணி இருப்பான், ராதாமோகன் இருப்பான், தரணி இருப்பாங்க, நான் இருப்பேன். ஸோ இது எல்லாமே வந்துல எவனுக்குமே ஷூட்டிங் இல்லையான்ற மாதிரியே இருக்கும். எல்லாருமே இங்கே இருப்பானுங்க. திடீர்னு மேலே போனால் மேடமலை எவனை உட்காந்து இருப்பான். அது உள்ள பேண்ட்ரி இருக்கும், அங்கே ஒரு டைரக்டர் உட்காந்துருப்பான். டேய் உங்களுக்குலாம் எப்படா ஷூட்டிங்? ஸோ இட் வாஸ் லைக் ஒரு ஒரு இயக்குனர்களோட வேடம் தாங்கன்னு சொன்னா நல்லா இருக்குமா? அதை வாவ் சார், ஒரு சரணாலயமா இருந்திருக்கிறீங்க சார் நீங்க. உண்மை அது. அதாவது அன்புல சொல்றாப்புல, அதாவது என்னன்னா எல்லாரையுமே முதல்ல சொன்னது அன்பு.
அது மாத்திரம் இல்லை. வெறும் அன்பு வச்சுட்டு நம்மக்கிட்ட படம் பண்ணுறதுக்கு யாரும் வரப்போகிறது கிடையாது. நம்ம வந்து அந்த அது புது முக இயக்குனராக இருந்தாலும் சரி, எந்த இயக்குனராக இருந்தாலும் அந்த வெற்றிக்கு அதை நம்ம செய்த எல்லாமே வெற்றியாக அமைஞ்சதுன்றது அது கடவுள் கொடுத்தது. அந்த அந்த டைமில் எல்லாருமே வந்து நம்மளுக்கு இப்போ என்னுடைய கேரியர் பில்டப் ஆகிறதுக்கு இவங்கெல்லாம் காரணமாக இருந்திருக்காங்க. வை ஷுட் யூ டேக் லைக் நான் என்னமோ பண்ணேன்னா அவங்களாம் எவ்வளோ ஹம்பிள். இல்லைம்மா அவர் சொல்கிற மாதிரி சந்திரமுகிக்கு வந்து பாசு சார் அந்த பக்கம் உட்காந்துருப்பார். நான் அப்போ ஆதி பண்ணிட்டு இருக்கேன், நான் இந்த பக்கம் உட்காந்துருப்பேன். ஸோ 2 பேருக்கும் ஒன்று தான். சரி சார் பாசு சார் வந்து லெஜண்ட். பன்னீர் புஷ்பங்கள்லேருந்து இன்ன வரைக்குமே நோ இஸ் அ பெஞ்ச் மார்க் கமர்ஷியல் ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஹி ட்ரீட்ஸ் எவ்ரிபடி ஈக்குவல். நோ கீப்ஸ் த சேம் ட்ரீட்மெண்ட். இப்போ இந்த இசை தெரிஞ்சு நீங்கள் அதில் ஏதோ ஒரு கீழே கை வைக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், அது ஏதோ ஒரு சவுண்டு வரும்ல. அதே இசை தெரிஞ்ச ஒரு ஞானி கை வச்சாலும் அதானே வரும். அதுதான் வித்தியாசம். ஒன்றுமே தெரியாத ஒரு லூஸு போய் அங்கே உட்காந்தாலும் அவனுக்கும் அதான் மரியாதை. அப்படியே கேபி சார் வந்தாலும் ஒரு ஒரு ஸ்டால்பர்ட் வந்தாலும் அவருக்கும் அதே தான் மரியாதை. பிகாஸ் ஹீ நோஸ் நோ அந்த ஜோதியில் ஐக்கியமாயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அப்படி ஆயிடும். சார் அதாவது முக்கியமா சொல்லணும்னா, உண்மையா சொல்லணும்னா சிறிதும் பெரிதும் கிடையாது. இசை முன்னாடி இசைக்கு எல்லாருமே ஒண்ணுதான் இல்லை அப்படின்றத வந்து அதாவது நீங்க இல்லை தான் சார் கரெக்டா பண்ணியிருக்கிறீங்க. இல்லை இல்லை இசை வந்து எல்லாத்துக்கும் முன்னாடி பெருசு. அதுக்கு முன்னாடி யாருமே வந்து நான் தான் பெருசு அது அறியாமை. நான் சொன்னேன் எனக்கு நான் இசைக்கு வந்து இவர் தான் இருக்கணும் அவர் தான் இருக்கணும்னு கிடையாது. அது போயிட்டே இருக்கு. அது ஒரு அனந்த வாகினி மாதிரி அது வந்து போயிட்டே இருக்கு. நம்மளுக்கு எவ்வளோ வேணுன்றது நம்மளுடைய உங்கள் தாகம் எவ்வளோ இருக்குன்றது நீங்கள் தான் பார்க்கணும். அது ஒரு பம்பு போட்டு எடுக்கிறீங்களா இல்லை வந்துட்டு ஒரு சின்ன வாளியில் இல்லை ஒரு ஸ்பூனில் எடுக்கிறீங்களான்னு அதுக்கு பாகுபாடு கிடையாது. உங்களுடைய வேட்கை தான். உங்களுக்கு எவ்வளோ வேணுன்றது தான் நீங்கள். அதுதான் எனக்கு என்றைக்குமே அதுதான். இது வந்து இவங்கெல்லாம் வந்து என்னை தேடி வந்தது எல்லாருமே புதுசு தானே. இப்போ வரும்போது இப்போ தரணி எனக்கு முதல் படம் பண்ணும்போது நான் புது கருப்பணிப்பன் புதுசு. இப்போ தரணிக்கு படம் பண்ணாலும் கருப்பணிப்பன் படம் பண்ண முன்னாடி 10 வருஷமாக நான் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் வேறு மொழிகளில் பண்ணிகிட்டு இருந்தாலுமே ஐ நெவர் என்ன சொல்கிறது, நான் ஒரு சீனியர்னோ இல்லை வந்துட்டு வீணோ தீஸ் பீப்புள் இவங்க வந்து என்னை மதித்து நான் வேணும்னு வந்திருக்காங்க. தட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ என்னால் எவ்வளோ மேக்ஸிமம் இவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு கனவு இருக்கு இல்லையா. இந்த படத்தில் முதல் படம்னும் போது ஒரு கனவு இருக்குல்ல, அந்த கனவுக்கு நான் எவ்வளோ தூரம் அதுக்கு ஒரு தூணாக இருக்கேன் நான். அது பிகாஸ் இட்ஸ் a வெரி வைட்டல் பார்ட். மியூசிக் இஸ் a வெரி வைட்டல் பார்ட். அது எவ்வளோ தூரம் தூக்கி வைக்க முடியுமோ அது வரைக்கும் உழைப்புன்றது. அந்த உழைப்பில் வந்து என்றைக்குமே வந்து சளைச்சதும் கிடையாது, பாகுபாடு பாட்டுறதும் கிடையாது. இந்த டியூன் நல்லா இருக்குது, இதை வந்து எடுத்து வச்சுட்டு அவங்களுக்கு கொடுக்கலாம், அந்த ஹீரோவுக்கு கொடுப்போம், இல்லை இந்த டைரக்டர். நீங்கள் கதை சொல்லும்போது என்ன பாட்டுன்னு அழகூரி பூத்தவளேன்னா அது அவருக்கு தான். டக்குன்னு அப்படியே நீயா வந்துட்டீங்க சார். பேசியது என் அன்பே, நீயா பேசியது தீயை வீசியது என் அன்பே, தீயை இல்லை பாட்டெல்லாம் நான் அதை நம்ம யோசிச்சு பார்க்கும்போது அத்தியத்திக்காய் அத்தை மடி மேலே ஆடி கிடந்த சுகமல்லோ தப்பு தப்புக்காய் அத்தை மொழி பேசும் தமிழ் கிளிகள் நாமல்லோ நாம் பிறந்தா ஓரிடந்தான் நடந்து வந்தா தாரறியா நாம் சிரித்தா. வித்யாசாகர் தான் ஓ மை மெல்லிசை தான். காட். அது இல்லை ரொம்ப தேங்க்ஸ்மா.